ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு கறி தாங்க செஞ்சுருக்குறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது முருங்கைக்காய் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ முருங்கைக்காய் சீசனுங்கிறனால நல்லா எல்லா பக்கமும் கிடைக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு தோல் சீவிடலாம். மேலே இருக்கிற தோல் சீவிட்டு கழுவிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் கழுவிட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை அரிஞ்சு இந்த தண்ணியில் போட்டு வச்சிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நீட்டமாக தான் நான் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது முருங்கைக்காயும் கட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முருங்கைக்காயும் கட் பண்ணியாச்சு. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்குறேன், அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி 2 எடுத்துருக்குறேங்க, அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இந்த இடிக்கல் சேர்த்திட்டு இந்த நல்லா இடித்து எடுத்துடலாம். இப்போ இந்த கறிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பேன் சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துடலாங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம முருங்கைக்காய் சேர்த்து வதக்கிடலாம். பாருங்கள், முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ இது ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ
தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். இப்போ வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிற கறி மிளகாத்தூள் தாங்க சேர்த்திருக்கிறேன். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. இதை அப்படியே திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.